ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பைப் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அது நம்ம பைப் மெத்தட் யூஸ் பண்ணதுக்கு நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு எப்படி டேட்டா க்ரியேட் பண்ணுறது, அந்த டேட்டாலேருந்து எப்படி நம்ம ஒரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷன் தான் பார்த்திங்கன்னா நம்ம அந்த டேட்டா ஃப்ரேமில் அப்ளை பண்ண போகிறோம். இந்த பைப் மெத்தடோட யூஸ்ன்னு பார்த்திங்கன்னா அது என்னன்னா நம்ம கம்ப்ளீட் டேட்டா ஃப்ரேமில் அட் ஏ டைம் ஒன் ஷாட்டில் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். அதான் இந்த பைப் மெத்தடோட யூஸ். ஃபஸ்ட்டு நம்ம டேட்டா எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இம்போர்ட்லாம் நான் பண்ணிடுறேன். நம்பையும் பாண்டாஸும் இம்போர்ட் பாண்டாஸ், அதுக்கப்புறமேல் நம்பை, இது ரெண்டுத்தையும் நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் டேட்டா க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ டேட்டா க்ரியேட் பண்ணதுக்கு நான் என்னென்னா நம்பையில் இருக்க ரேண்டம் அந்த மாடியூல் யூஸ் பண்ண போகிறேன். ரேண்ட் இன்ட். இதனால் என்ன பண்ணணும்னா நமக்கு ஒரு இன்டீஜர் வேல்யூஸ் ஒரு அரே ஆஃப் இன்டீஜர் வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். இதில் நான் 1 to 6ன்னு கொடுக்குறேன். ஸோ நம்ம வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 1 to 5க்குள்ளே எல்லாமே இருக்கும். அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேல்யூ என்ன கொடுக்கணும்னா நம்ம டைமென்ஷன் டிஃபைன் பண்ணணும். நம்ம என்ன பண்ண போகிறோம், 4 ரோ அதுக்கப்புறம் 3 காலம் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். நான் இந்த டேட்டா உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா 4 ரோஸ் இருக்குது, 3 காலம்ஸ் இருக்குது. இந்த டேட்டா வச்சு நம்ம ஒரு டேட்டா ஃப்ரேம் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ டேட்டா ஃப்ரேம் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோன்னா நம்ம பாண்டாஸோட டேட்டா ஃப்ரேம் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா இந்த டேட்டா ஃப்ரேம் இந்த டேட்டா நம்ம சப்ளை பண்ணுவோம். சப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம காலம் 1 காலம் 2 அப்படின்னு நம்ம கொடுத்துடலாம். காலம் 1 காலம் 2 காலம் 3 இந்த மாதிரி நம்ம டேட்டா சப்ளை பண்ண பிறகு இந்த டேட்டா ஃப்ரேம் நம்ம பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு டேட்டா வந்துடுச்சு. இப்போ இதே மாதிரி பார்த்திங்கன்னா 252 252 இந்த மாதிரி நமக்கு அந்த சேம் வேல்யூஸ் வச்சு நமக்கு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போகிறோம். ஒரு ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணணும்னா டெஃப்னு நம்ம போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன். நம்பர்னு இதில் ஃபஸ்ட்டு செகண்ட் 2 ஆர்குமெண்ட் இதில் எடுக்குது. இது ரொம்ப சிம்பிளான ஃபங்க்ஷன். ஜஸ்ட்டு நமக்கு இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்கிறது மட்டும்தான் இதோட வேலை. ஸோ நம்ம அதை ஃபஸ்ட்டையும் செகண்டையும் ஆட் பண்ணி நம்ம இது பண்ண போகிறோம், ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த செல்லையும் நான் கம்பைல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை நம்ம ஒரு பைப் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இந்த பைப்பில் பார்த்திங்கன்னா df.pipe அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோமோ இந்த இடத்த ஆட் நம்பர்ஸ் அப்படின்ற மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணோன்னா நம்ம பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட டேட்டா ஃப்ரேம். இந்த டேட்டா ஃப்ரேமோடு பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா வேல்யூஸோடு பார்த்திங்கன்னா நமக்கு 10 ஆட் ஆகி நமக்கு இந்த டேட்டா ஃப்ரேம் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு பைப் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.